வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேஷன்ல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் லீக் ஆயிருக்கு. அந்த லிஸ்ட்ல எந்தெந்த செல்லங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் நாமினேஷன். இங்க ஆண்கள் டீம்ல இருந்து பெண்கள் டீமுக்கு சத்யா போயிருந்தா அப்படி. பெண்கள் டீம்ல இருந்து ஆர்ஜே ஆனந்தி இந்த பக்கம் ஆண்கள் டீமுக்கு வந்திருந்தாங்க. இவங்களுக்கான ஸ்பெஷல் பவர் இருக்குல்ல, அந்த டைரக்ட் நாமினேஷனை யூஸ் பண்ணி ஆர்ஜே ஆனந்தி ரஞ்சித்தை குத்திருக்கிறாங்க. ரஞ்சித் வந்து குத்தப்பட வேண்டிய சரியான ஆள் தான். மிஸ் ஆயிடுவாரு, மற்றவங்கலாம் போய் மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்டவங்கள தான் டைரக்ட் நாமினேஷன்ல குத்தணும். ஸோ ஆனந்தியுடைய அந்த டிசிஷன் பார்த்தீங்கன்னா வயசான டிசிஷன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்து ஆண்கள் சைடில் இருந்து இந்த சத்யா யாரை குத்திருக்கிறாரு டைரக்ட் நாமினேஷன்ல அதை பார்த்தா ஜாக்லின். இந்த பருத்தி மூட்டை தொடர்ந்து 7 வாரமாக வெளியே வந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு முறை தான் உள்ள இருக்கிறவங்க அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து சேவ் பண்ணாங்க. இது எல்லா டைமும் நாமினேஷன்ல வந்துட்டாங்க, ஆனாலும் உள்ள வந்துட்டே இருக்கிறாங்க. இவங்க விளையாடுறாங்க, தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. எதுவுமே பண்ணாத மிக்சர் பீஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் மிஸ் ஆகிடக்கூடாது. இப்போ சப்போஸ் டைரக்ட் நாமினேஷனை பொறுத்தவரை ஒன்று இருக்குங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுக்குறாங்க. இவங்க வந்து இவங்க ஸ்ட்ராங்கு அப்படின்லாம் பார்த்து குத்தக்கூடாது. எப்படி குத்தணும்? சப்போஸ் நம்ம நாமினேஷனில் வந்துட்டோம்னா நமக்கு சேஃப் யாரை குத்துறது, யாரை குத்துனா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். அதாவது நம்மளை விட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக பண்ணுறாங்க, இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம சேஃப்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கணும். இப்போ ஆர்ஜே ஆனந்தி அப்படி முடிவு பண்ணி தானே ரஞ்சித்தை குத்துறாங்க. சத்யா யாரை குத்திருக்கணும்? அங்கே லீஸ்டில் யார் இருக்கிறாங்க, இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்து தானே குத்தணும். அதை விட்டுட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க 7 முறை நாமினேஷனில். அவங்களும் சேவ் ஆகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகும் ஜாக்லினை போய் குத்திருக்கிற அப்படி. இதில் வந்து விஜேஎஸ் கிட்ட உழப்புறாங்க சார், உழப்பி விடுறாங்க சார், இல்லைன்னா இவர் அறுத்து தள்ளிடுவார். மண்டேவா இந்த மாதிரி கோபமாக பேசக்கூடாதுன்னு பார்க்குற மக்களே, பட் கோபப்படுத்துகிறாங்க பாருங்க. ஏன்னா என்ன ப்ளே பண்ண, ஒரு ப்ளேவும் பண்ணுறதில்ல. அவர் வந்து ஒன்றுமே பண்ணல, இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காரு, ஒன்றும் பண்ணலன்னு கழுவி ஊத்துறாரு. இந்த கண்டஸ்டன்ட்டுடைய வைஃப் எக்ஸ் கண்டஸ்டன்ட் ரம்யா, அவங்கள பற்றியும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாரு விஜேஎஸ். அப்போயாவது உரைக்குதா அப்படின்னு. அப்பையும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்படி. உனக்கு கொஞ்சம் கூட வேணாம், தர்ஷிகா மாதிரி தான் கேட்கணும் போல இருக்கு. அப்படி கேட்டாவது கோவம் வருமாயா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே பெரிய மிக்சர். இன்னும் மிக்சர் இருந்தார், ரஞ்சித் இருக்கிறாரு. இந்த மிக்சரையும் தூக்க வேண்டியது தான். இனிமேல் அந்த மிக்சருக்கு 50 நாள் ஆயிடுச்சுல, இனிமேல் விடக்கூடாது. ஸோ வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அவரை வேஸ்ட் பண்ணுறதை தாண்டி அவரையும் அவர் காப்பாற்றிக்க ட்ரை பண்ணல. அப்போ இந்த பீஸ் போயே ஆகணும். இப்போ அடுத்து இப்போ நாமினேட் பண்ணுறாங்கல்ல, அதில் ஒரு 8 பேர் வந்திருக்கிறாங்க லிஸ்ட்டில். இதில் ஒரு முக்கியமான ஒரு செல்லக்குட்டி. இந்த செல்லக்குட்டியை ரொம்ப ஆவலாக 2 ஃபேண்டம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று முத்துக்குமரன் ஆர்மி, இன்னொன்று வந்து தீபக் ஆர்மி. கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 பேருமே சேர்ந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எஸ், நன் அதர் தேன் அந்த ஒன் அண்ட் ஒன்லி ஒற்றன்னா அவங்க நடிப்பாங்க சார் யூஸ்வலாக. நான் ஒற்றன் இல்லைன்னு, ஆனால் இந்த ஒற்றனை கண்டுபிடிச்ச பிறகும் நீ ஒற்றன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கலாச்சாரில். ஸோ அதுதான் அல்டிமேட்டு. அந்த லெவல் ஒற்றன். இவருக்கே வந்து மியூசிக்லாம் போட்டுப்பாரு. இதில் வேற வந்து அவரோட பில்டப் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து, ராணவ் இருக்கிறாங்க, சௌந்தர்யா இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி இவர் சொல்லிட்டுருக்காரு, சௌந்தர்யா கிட்ட சொல்கிறாரு, முத்து ஓவராக பேசுகிறான், நான் மட்டும் ரயான் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கேன், வாயை மூடுறா, நீ மூடுறியா இல்லை நான் மூட்டமா அப்படின்னு கேட்டிருப்பேன். அதாவது அவர் வாயை மூடுருவாராம். இவருடைய வாயல்ல, முத்துவுடைய வாயை மூடுருவாராம். அது இல்லாமல் சொல்ல முடியாது, கோபம் அதிகமாகி ட்ரிகர் ஆகி கீழே தள்ளி நாக் அவுட் கூட பண்ணியிருப்பேன், நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே கூட போயிருப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு. சிவாஜி பேரனு இந்த பெருமை இருக்குது, அங்கே இருக்குது பெருமை. பிளேயை பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்க வேண்டியிருக்குது, தேட வேண்டியிருக்குது. இந்த லெவலில் இருந்துக்கிட்டு அவ்வளோ பெருமை. இவருக்கே வந்து பாஷா மியூசிக்லாம் வேற போட்டுப்பாரு. இதில் ஜெஃப்ரி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ஒஸ்ட்டு எனக்கு கொடுத்துட்டாங்கல்ல, ஒஸ்ட்டு இனிமே தான் என் ஆட்டம் ஆரம்பம், நான் இதுக்காக தான் வெயிட்டிங். ஒஸ்ட்டு நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வாங்கினாரா அவங்களாம் கொடுத்தாங்க, இதில் வாங்கினாராம்மா, இதுக்கப்புறம் என் ஆட்டத்தை பாரு அப்படின்னு ஒன்னே, இதை சொல்ல தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கலாச்சிட்டு அம்பாருன்னு போயிட்டே இருந்துட்டான். ஸோ இந்த பீஸை என்ன சொல்கிறதுனே தெரியல, எதில் வைக்கிறதுன்னு தெரியல. விஜேஎஸும் கழுவி ஊற்றுனாரு. இங்கே வந்து கதாபாத்திரங்களை ஒழுங்காக பண்ணுங்கன்னா நீங்கள் என்னங்க பாத்திரம் தைக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. காமெடி, முத்துக்குமரன் காமெடி பண்ணி நல்ல கைத்தட்டெல்லாம் வாங்குறான். இன்னும் சிலர் கைத்தட்டல் வருது, நமக்கும் வரணும்னு சொல்லிட்டு காமெடின்ட்டு அந்த மெனு லிஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்காருங்க. மெனு லிஸ்ட் எல்லாம் படிச்சாவையா கை தட்டுவாங்க? இதுக்கும் எங்களுக்கும் இல்லை, இதுக்கும் காமெடிக்கும் என்னையா சம்மந்தம் அப்படின்னு தான் கேட்கணும். ஸோ
ஸோ ரொம்ப ஒஸ்ட் இருக்கிறதுலே இந்த கண்டஸ்டன்ட்டு தன்னை ரொம்ப பெரிய ஆளாவே நினைச்சிட்டு இருக்கிற டம்மி பீஸ் டம்மி பாவா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்திருக்கிறாரு மக்களே, ட்ரீட்டு. அந்த ஃபேண்டம்க்கு பயங்கர ட்ரீட் அந்த ரெண்டு பேருக்கும். முத்துக்குமரன் ஆர்மி அப்புறம் தீபக்கை வந்து முதல்ல எதிரியே பார்த்தீங்கன்னா தீபக் தானே. எல்லா இடத்துலையும் உட்காந்து தீபக்கை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படி. தீபக் வந்து வார்னிங்கை உடைச்சிட்டாரு. ஒரே ஒரு வார்னிங் தான் நான் கொடுப்பேன், அந்த வார்னிங்கை தீபக் உடைச்சிட்டாரு. இனிமே வார்னிங்கே யாருக்கும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அடிதான் அப்படிங்கிற மோடில் இருக்கிறாரு. பில்டப் தான். ஸோ கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க மக்களே அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து அன்ஷிதா வந்திருக்கிறாங்க. அன்ஷிதா ராணவ் ஐ மீன் ராணவ் தானே, இல்லை அர்ணவ். அர்ணவ் வந்து ரீஎன்ட்ரியாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். இந்த பாக்ஸ் எல்லாம் வைக்கும் போது நேற்று எல்லாரும் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. ஸோ அர்ணவுக்காக வச்சிருக்கிறாங்களான்னு தெரியல. இருட்டுக்கடை திருட்டு பிரியாணி மேட்டரில் மட்டும் சிக்கலன்னா நானும் ஃபயர் விட்டுருப்பேன் அன்ஷிதாக்கு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசினாலும் அங்கங்கே ஏதோ பண்ணுறாங்கப்பா அப்படின்னு. சம்மந்தி பஞ்சாயத்தோட காலி அப்படின்னு முத்து சொன்னார்ல, அவங்க ஆட்டம் காலின்னு. சம்மந்தி பஞ்சாயத்தில் இவங்களுக்கு நல்ல பேர் வந்திருக்கு. இதே சாப்பாடு பஞ்சாயத்து இருட்டுக்கடை மேட்டரில் இவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு தான் இவங்க வெளியே போகணும். ஏன்னா ஒரிஜினல் அதில் வந்துருச்சு இல்லை. சாப்பாடு விஷயம் நான் அப்படி பண்ண மாட்டேன்னாங்க. கடைசியில் அதில் மட்டும் இல்லை, ப்ரொவிஷன்லையும் போயிட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு கடைசியில் சாச்சனாவை கோத்து விட்டாங்க. சாச்சனா பண்ணதான் தப்புன்னு மொத்தமாக அந்த பக்கம் படிய போட்டாங்கல்ல ஜாக்லின் அண்டு இவங்க. ஸோ அதனால் இவர்களுக்கும் சம்பவம் இருக்குது. ஆனால் இப்போவே போனோமா அப்படிங்கிறது, போவாங்களாங்கிறது டவுட்டு தான். இந்த இருட்டுக்கடை மேட்டரை முடிச்சுட்டு அனுப்புவோம். அடுத்து சாச்சனா இவங்கள வார வாரம் எதிர்பார்க்குறாங்க, ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறாங்க. இந்த வாரம் எவிக்ட் லிஸ்ட்டில் அவங்க இருந்தாங்க. 4 பேர் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்தது. அன்அஃபிஷியலும் அதான் இருந்தது. ஆனாலும் சேவ் பண்ணப்படுறாங்க. எல்லாருமே சொல்கிறது, பெரும்பாலானவர் சொல்லிட்டுருக்காங்க விஜேஎஸ் தான் காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட ஆடின கேமை பார்த்து அந்த டீமே கூட உள்ளே வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வர்ஷினியா சாச்சனாவான போது சாச்சனா ஒரு நல்ல சாய்ஸ் தான். அதாவது அவங்களுக்கு கேமா இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இவங்க ஓவர் தான், ஹெட் வெயிட்டு மண்டகனம் இல்லை ஒரு செல்ல புள்ள மாதிரி, இல்லை ஒரு எப்பவுமே ராணி மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய இம்சைகள் இருக்குது. பொய் சொல்லி குறும்படங்களில் மாற்றுறது. இதில் இவங்களும் அந்த இருட்டுக்கடை மெம்பரில் ஸோ இருக்குது. ப்ளே வந்து இனிமேல் இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகும். இன்னும் பெருசாக பேர் வாங்கிட்டு வெளியே போவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் தெரில, பார்ப்போம். உங்கள் ஆப்ஷன் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆர்ஜே ஆனந்தி. இவங்க விளையாடினா சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம், நெகட்டிவ் சைடாவது. ஆனால் நான் ரொம்ப நல்லவ அப்படின்ற மோட்லேயே விளையாடுறாங்க. இப்போ தான் அங்கங்கே வந்து வாய் விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கும் போகிறதுக்கு. ஹாட் சீட்டில் நிற்க வச்சு தானே இந்த முறை சேவ் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம். அடுத்து ரயானும் டேஞ்சர் ஜோனில் தான் இருந்தால் அப்படி லாஸ்ட்டாக. ஆனால் இந்த முறை இருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். டாஸ்க்கை பொறுத்தவரை கரெக்டாக விளையாடுறாரு. இருட்டுக்கடை பிரியாணி மேட்டரை வெளியே சொல்லாமல் பங்கு வாங்கின கடைசி ஆள் இவர் தான். அதை பார்த்துட்டு அதை பற்றி வெளியே பேசாமல், இல்லை அதில் கலந்துக்காமல் போனோம். அதில் போய் பங்கு வாங்கிட்டு ஆனாலும் போய் போட்டு கொடுத்த ஆள் இவர் ஒரு மாதிரியான ஆள். ஸோ ஆனால் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சத்யா இருக்கிறாங்க காப்பாற்றுறதுக்கு, சிவா இருக்கிறாரு. அடுத்து சத்யா தான். சத்யா இந்த பீஸ் வந்திருக்கிறாரு. மக்களே விட்டுறாதீங்க. அதாவது தப்பாவோ சரியாவோ, சரியாடுறவங்களும் இருக்கட்டும், தப்பாடுறவங்க கூட இருக்கட்டும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறவங்க கூட. ஆனால் இந்த மாதிரி மிக்சர் மட்டும் வேணாம். அதுவும் 8வது சீசனில் வந்து நின்றுக்கிட்டு 7 வாரம் கடந்தும் இவங்க கொடுக்குற பில்டப் இருக்குல்ல, இவங்க பிளேக்காக தான் இவங்க இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பில்டப்பாக தான் நம்மளால் தாங்க முடியல. ஸோ அதனால் டேஞ்சர் ஜோன் தான் தலைமை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ சௌந்தர்யாவுக்கு எப்படி சில பேர் வந்து வாவ் அப்படின்ட்டு ஓட்டு போடுறாங்களோ, அதே போல் சத்யாவுக்கும் சில பேர் ஓட்டு போட்டுருக்குறாங்க. அந்த மக்கள் காப்பாற்றி வச்சாங்கன்னா நமக்கு தலைவலி. காப்பாற்றுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். அடுத்து விஜய் விஷால் வந்து பருத்தி மூட்டை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணப்பட வேண்டிய ஆள் கிடையாது. எனக்கு இப்போ வரையும் அதில் உடன்பாடு கிடையாது. ஆனாலும் விஜய் விஷாலெல்லாம் நாமினேஷனில் இப்போ எடுத்துகிட்டு வர்றது வேஸ்ட்டு. அந்த தேவையில்லாத வேலையை பார்த்துருக்குறாங்க. ஆனால் எடுத்துகிட்டு வர்றது இப்போ முத்துக்குமரனோ தீபக்கோ மஞ்சரியோ அந்த இருட்டுக்கடை மேட்டரை சொல்லி நாமினேஷன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது அல்டிமேட்டு. அது வந்து மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லுவேன். அது மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்ற வேற ஏதோ காரணம் சொல்லி சுற்றி விட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது வேஸ்ட்டு தான். கடைசியாக மஞ்சரி கேப்டனாக இருந்ததுனால டெஃபினட்டாக இவங்களை குத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பெண்கள் டீமில் கொஞ்சம் கூட அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. போனாங்கன்னா இப்போ நேற்று இவங்க வருஷன் எவிக்ட் ஆகும்போது ஜாக்லின் ஒரு அன்பு மழையை பொழிஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி எவிக்ட் ஆனால் வேணால் அன்பு மழையை பொழிவாங்க. மற்றபடி இவங்களுக்கும் அந்த டீமுக்கும் பெரிய உரசல் இருக்குது. நல்ல பிளேயர் இவங்கெல்லாம் இருக்கணும், ப்ளே பண்ணுறவங்களாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் கருத்து. உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இண்டிவிஜுவலாக ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இண்டிவிஜுவலாக ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் இருந்தால் தான் பார்க்குற நமக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். சரியான ஆட்கள்
இப்போ கேம் இன்னும் அடுத்த லெவல் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து இந்த முறை ஓட் பண்ணுங்க. செய்ய வேண்டிய செல்லங்களுக்கு சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த நாமினேஷன் லிஸ்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் போனால் கரெக்டாக இருக்கும்? யார் ஆர் சீட்டில் வருவாங்கன்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.